ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா அந்த பிரேக் அண்ட் கண்டினியூ பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நம்ம ஸ்விட்ச்சு டுவைல் யூஸ் பண்ணி கேம் பார்த்தோம். அதுலேயே அந்த பிரேக்கை பற்றி ஓரளவுக்கு பார்த்தோம். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லூப்பில் ஏதாவது ஐட்ரேஷன் பிரேக் பண்ண இல்லை கண்டினியூ பண்ண இந்த மாதிரி நேரத்தில் யூஸ் ஆகும். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கேம் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒரு சிம்பிள் கேம். என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு யூசர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு கேம். இவர் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சா ஈவன் ஸ்டெப் தான் எடுத்து வைப்பார். ஆட் நம்பர் ஆஃப் ஸ்டெப் எடுக்க மாட்டார். அதாவது 2, 4, 6, 8, 10 இப்படி ஸ்டெப் தான் எடுப்பார். ஈவனாக தான் எடுப்பார். ஆடாக இருந்தால் எடுக்க மாட்டார். ஓகே, நம்ம இதுக்கு தான் இப்போது ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இப்போ ஈவனாக இருந்தால் அவர் எடுப்பார், இல்லைனா எடுக்க மாட்டார். நம்ம ஒரு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல யூசர்ட்டேருந்து வாங்கணும் அவர் மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறாருன்னு. அதை ஈவன் டிஸ்டன்ஸாக எத்தனை ஸ்டெப் எடுக்க போகுது இதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது ஒரு இன்டீஜர் வாங்கணும். அதனால் நான் ஸ்கேனருக்கு யூடியூபில் ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்கேனருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் obj ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஓகே, ஆர்குமெண்ட்டாக கொடுத்தாச்சு. ஓகே நண்பா, இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அதை ஒரு இன்புட்டில் இன்டீஜரில் வாங்கி ஸ்டோர் பண்ணணும். எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு. அதனால் யூசர்கிட்ட சிஸ்டம் டாட் அவுட் டாட் println how much distance you going to travel நம்ம யூசர்கிட்ட கேட்க போகிறோம். distance you going to travel. ஓகே, செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்யறோம்னா இன்ட்டு ஒரு டிஸ்ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் இன்புட்டை வாங்கி ஸ்டோர் பண்ண போகிறேன். obj டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஓகே, செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ யூசர்கிட்ட எந்த டிஸ்டன்ஸ் வாங்கியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். அதை 1லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அந்த லூப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் நெருங்குற வரை ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பிக்கலாம். ஐ கிரேட்டர் தேன் டிஸ் ஆகிற வரைக்கும். அவர் டிஸ்டன்ஸை கடக்கிற வரைக்கும் ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா டிஸ்டன்ஸை கடந்ததுக்கப்புறம் என்ன போதும். ஐ. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா நம்ம செக் பண்ணணும். அவர் எடுக்க போகிறது ஈவன் ஸ்டெப்பாக தான் இருப்பார். ஈவன் டிஸ்டன்ஸ் தான் எடுப்பார் தவிர ஆடை எடுக்க மாட்டார். அப்போ என்ன செய்யலாம்னா அந்த இடத்துல செக் பண்ணணும். ஈவன் நம்பர்னால் இல்லை. அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆனால் அது ஈவன் நம்பரு. நான் இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டினியூ இஃப் ஐ %2 டபுள் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம என்ன செய்யணும். இது ஒரு ஈவன் நம்பர். அப்புறம் நம்ம டிஸ்டன்ஸ் எடுக்கணும். அதாவது அவர் மூவ் பண்ணணும். ஈவன் நம்பர் 2. அப்போது 2 ஸ்டெப் மூவ் பண்ணணும். அடுத்தால் 3 வந்தால் மூவ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த ஆடு. 4. அப்போது நம்ம ஈக்குவல் செக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், அந்த கண்டினியூ யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ ஃபார் லூப் ரன் ஆகிட்டு இருக்க போது 1ல் வரப்போகுது. 1 2ஆல் டிவைட் ஆக போகுது. ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 வராது. ஓகே, அப்போ 1 இங்கேருந்து ஆட் நம்பர். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்போ நம்ம ஃபார் லூப்புக்குள்ளே கீழே இருக்கிறது எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அப்படியே மறுபடியும் ஃபார் லூப்பும் மறுபடியும் மேலே போய் இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்படிங்கும்போது நம்ம கண்டினியூங்கிறது கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஓகே நாட் ஈக்குவல் டு கொடுத்துருந்தேன், கண்டினியூ கொடுத்துருந்தேன். கண்டினியூ. ஓகே, அப்படி இல்லை, அது ஆட் நம்பராக இல்லை, ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், மூவ் பண்ணணும். ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஈவன் டிஸ்டன்ஸ் மூடுன்னு வச்சுக்கலாம். அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, அந்த டிஸ்டன்ஸையும் நம்ம வேணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். +i. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அனுச்சுன்னா கண்டினியூ கொடுத்துருக்கேன். கண்டினியூ என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே கண்டினியூ கொடுத்துருக்கனால அந்த ஃபார் லூப் கர்லி பிரேஸஸ் கீழே இது என்ன இருக்கோ அது எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. டேரெக்டாக நேராக மறுபடியும் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலேயே கொண்டு போயிடும். இதான் கண்டினியூ பண்ணணும். ஓகே, அப்போது ஆட் நம்பராக இருந்தால் நம்மளுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம். கீழே இருக்க அவர் மூவ் பண்ண வேண்டாம், அவர் அப்படியே இருந்தாலே போதும். என்ன செய்யணும்னா அப்படியே நம்மளுக்கு மேலே கொண்டு போயிடும். ஓகே, நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எரர் இருக்குது. என்ன எரர்? சாரி, கண்டினியூவில் செமிகோலன் வைக்கணும். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம்.
ஸோ ஹவு மச் டிஸ்டன்ஸ்னு கேட்கு, நம்ம இப்போதைக்கு 20 கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி தான். ஸோ ஈவன் டிஸ்டன்ஸ் மூவ்டு 2 4 6 8 10 12 14 16 18 20 வரை வந்துட்டு, ஏன்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால எனக்கு 20யும் சேர்ந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு தான் அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். ஒரு லூப்பை வந்து நம்மளுக்கு கண்டினியூ பண்ண, கீழே இருக்கிறது எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் நம்பர் வந்தாலே பிரேக் பண்ணிடுவேன். எனக்கு ஆட் நம்பர் வந்துட்டாலே போதும், நான் மூவ் பண்ணவே மாட்டேன். அதுக்கு அடுத்தலாம் ஈவன் வந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மூவ் பண்ணவே மாட்டேன்ட்டா இந்த இடத்துல பிரேக் கொடுத்தா போதும். ஸோ பிரேக். ஓகே, இது என்ன செய்யணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனே எடுத்தோன்னா 1% 2 வந்து ஃபெயில் ஆயிரும். அப்போ பார்த்திங்கன்னா பிரேக் ஆயிரும். அப்போ நேராக நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஒன்றுமே பிரிண்ட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹவு மச் டிஸ்டன்ஸ்னு கேட்குன்னா நான் 10 கொடுவேன். பார்த்திங்கன்னா எனக்கு அவுட்புட் ஒன்றுமே வரல. ஸோ கம்பைலேஷன் ஸ்டாப் ஆகிட்டு, வேணால் நம்ம அந்த ஃபார் லூப்புக்கு வெளியே வேணால் எழுதி போடலாம். ஸோ system dot out dot println அவுட் ஆஃப் த லூப்னு எழுதலாம். ஸோ அவுட் ஆஃப் த லூப். ஓகே, லாஸ்ட்டு செமிகோலன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ டிஸ்டன்ஸ் கேட்கு 10 கொடுக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் ஆஃப் த லூப்னு வந்துட்டு, ஸோ இதே எனக்கு ஒன் டைமாக எக்ஸிக்யூட் ஆகணும்னா அந்த இடத்துல நான் சிம்பிளாக ஐயோட வேல்யூவை மாற்றிட்டா போதும். ஓகே, அந்த இடத்துல 2 கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன 2 கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆகும், அப்போ பிரேக் ஆகாது. ஈவன் டிஸ்டன்ஸ் மூவ் 2ன்னு வரும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 3 ஆகும். ஸோ 3 வந்து கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னா பிரேக் ஆகிரும் லூப்பு, நமக்கு அவுட் ஆஃப் லூப் போயிடும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் கேட்கு நான் 10 கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் டிஸ்டன்ஸ் மூவ். ஸோ 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், ஏன்னா 2லேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆட் நம்பர் வந்தனால ஸோ நான் மூவ் பண்ண மாட்டேன்ட்டு அவுட் ஆஃப் லூப் போட்டு வெளியே வந்துட்டார். ஸோ அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோவில் எப்படி இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா.